ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ராட் ஸ்டடீஸ் போறதுக்கு உங்களுக்கு வந்து கையில அமௌண்ட் இருக்கா அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அந்த அமௌண்ட் வந்து யூரோப்பா இருந்ததுன்னா நான் கேரண்டீடா சொல்றேன் 25 lakhs to 30 lakhs. யுஎஸ்ஆ இருந்தா கண்டிப்பா ஒரு 40 plus lakhs. கனடாவா இருந்தா ஒரு 35 to 40 lakhs. சோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்க போகறதுக்கு ஃபர்ஸ்ட் முன்னேட்டமா நீங்க வந்து ஒரு அமௌண்ட்ட வச்சு தான் ஆகணும். அதுக்கு நெறைய பேர் எடுக்கிறது லோனு. ஓகேங்களா? என்னோட குறிக்கோளே வந்து உங்களோட ஜெனரேஷன் ஓடியே இந்த லோனு, இஎம்ஐ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் லிஸ்ட் அவுட்டே தூக்கிடணும். ஓகேங்களா? உங்களோட ஜெனரேஷன் உங்க அடுத்த ஜெனரேஷன் இன்னும் பெட்டரா வாழணும். அதுக்காக நம்ம இப்போ படிக்கணும். ஓகேங்களா? அதுதான் பேசிக் பிரின்சிபல். சோ நீங்க வந்து கண்டிப்பா நீங்க ஜாப் வந்து அப்ராட்ல வாங்கலாம். நெறைய யூஸ் கேஸஸ் இருக்கு. நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நான் இருக்கேன், ஸ்ரீராம் இருக்கான். அதுக்கப்புறம் இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனால நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களோட டொமைன்ல நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுக்கு ஸ்ட்ராங் ஆறதுக்கு கண்டிப்பா 1 இயரோ 2 இயர்ஸோ கண்டிப்பா ஆகும். உங்களோட லேர்னிங் எல்லாத்தையும் நீங்க வந்து சர்டிபிகேஷன் இன்க்ளைன்டா உங்களோட லேர்னிங்க போடுங்க. நான் எதுக்கு தேவையில்லாம 16 எக்ஸாம் எழுதினேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில வந்தா கண்டிப்பா ஈஸியா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அட்லீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் அஃப்கோர்ஸ் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் நம்ம தான் பண்ணணும். அதுக்காக நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். ஓகே. ஸோ நீங்களும் அந்த ட்ராக்கை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா சர்டிபிகேஷன் இன்க்ளைண்டா படிங்க. ஓகே. எழுதுறது உங்களோட சாய்ஸ். அதை நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ணணும். முக்காவாசி பேர் பண்ற தப்பு வந்து கன்சிஸ்டன்டா அப்ளை பண்றது இல்ல. லைக் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 5 நாள் அப்ளை பண்ணிட்டு 6வது நாள் தூங்குறது. அதுதான் 5 நாளே வந்து இன்கன்சிஸ்டன்டா அப்ளை பண்றது. லைக் ஒரு நாள் 3 ஜாப், அடுத்த நாள் 4 ஜாப். எல்லா நாளுமே உங்களுக்கு லிங்க்டின்ல இல்லனா ஏஞ்சல் லிஸ்ட்ல, இன்ஸ்டா ஹையர்ல இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல என்னெல்லாம் வேர்ல்டு வைட்ல ஜாப்ஸ் வருதோ எந்த நாட்டா இருந்தாலுமே பரவாயில்லையே. கம்பெனி விசா போட்டு கொடுக்குறான் அப்படின்னா நீங்க தாராளமா போயிட்டு வரலாம். கம்பெனி விசா கொடுக்கலையா, ஆஃபரை கொடுக்குறானா, நீங்களே விசா ப்ராசஸை பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னோட ட்வின் பிரதர் கூட நீங்க பாத்தீங்கன்னா டிசிஎஸ் ஜப்பான் சைட்ல ஆஃபர் கொடுத்துட்டான். என் ட்வின் பிரதரே வந்து விசா ப்ராசஸை இன்னொரு வாட்டி பார்த்துனான். ஆனா அவன் முதல் வாட்டி போகிறச்சே அவங்களே விசாவை பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா ஆன் சைட் போனான். இந்த வாட்டி டைரக்டாவே ஜப்பானுக்கு போறான். எனக்கு பேக் பேஸே பண்ணி கொடுத்துட்டாங்க விசாவை. ஓகேங்களா? ஸோ அதனால 2 பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ விசாக்கு நம்ம செலவு பண்ணுறதுன்றது ஒரு மேட்ரே இல்லை. ஏன்னா அங்க போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால விசாக்கு நம்ம செலவு பண்றதுலாம் யோசிக்கவே கூடாது. ஓகே. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டாவே நல்ல ஒரு ரிசோர்ஸா மாறுங்க. அந்த ரிசோர்ஸா மாறினதுக்கு அப்புறம் டெய்லி அப்ளை பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா அப்ளை பண்ணுங்க. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதுதான் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான்.